ஒரு மிகப்பெரிய வர்த்தகர் ஒரு நாட்டோட ஜனாதிபதியாகி அவர் எதிர்பார்க்கிற விஷயங்கள் அடைஞ்சு கொள்ள முடியல, அவருடைய ஆசைகள் நிறைவேற்றப்படலைன்னு சொன்னால் அதனுடைய பின் விளைவுகள் எப்படி இருக்கும்ன்றதை தான் இன்றைக்கு உலகம் நேராக கண்டு கொண்டிருக்கு. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய செயற்பாடையும் அப்படித்தான் பார்க்க வேண்டியிருக்கு. அவர் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கலை, அவருடைய ஆசைகள் நிறைவேற்றப்படலை. அவருடைய ஆசையில் யுக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி மண்ணள்ளி போட்டது தான் அந்த ரெண்டு பேருக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை குழப்பத்தோட முடிவடைஞ்சதுக்கான ஒரு காரணம். அமெரிக்கா ஏதாவது ஒரு நாட்டில் காலடி எடுத்து வைக்குதுன்னு சொன்னால் காரணம் இல்லாமல் காலடி எடுத்து வைக்காது. ஒரு மிகப்பெரிய ஜனநாயகத்தினுடைய காவலன் என்று சொல்லி அமெரிக்கா தன்னைத்தானே காட்டிக்கொள்றதுக்கு முயற்சி எடுத்தாலும் கூட வரலாற்றில் பதிவாகி இருக்கிற சம்பவங்கள் அமெரிக்காவினுடைய போலி முகத்தை உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு. யுக்ரைன் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கூட அமெரிக்காவினுடைய உண்மை முகம் இப்போ வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. அது என்னன்றதை பற்றி இந்த காணொலியில் விளக்கமாக பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். உலகத்தில் பல நாடுகளில் அமெரிக்கா காலடி எடுத்து வச்சிருக்கு. அதுக்கெல்லாம் அமெரிக்கா சொல்கிற ஒரே ஒரு காரணம் ஜனநாயகத்தை நிலைநாட்டுறதுக்காகவும் ஒரு நாட்டினுடைய இறையாண்மையை பாதுகாக்கிறதுக்காகவும் அந்த நாட்டில் இருக்கிற பொதுமக்களினுடைய உயிர்களை காப்பாற்றி கொள்றதுக்காகவும் அமெரிக்காவினுடைய தலையீடு அத்தியாவசியமானது. அமெரிக்க படைகளை நாங்கள் அனுப்ப வேண்டியிருக்குன்னு சொல்லி பல நாடுகள்லையும் அமெரிக்கா தலையீடு செய்திருக்கு. ஆனால் ஜனநாயகத்தினுடைய போர்வையில் அமெரிக்கா எதிர்பார்க்கிறது எல்லாமே ஒரு சுயநலமான தேவையை நிறைவேற்றி கொள்வது. ஏதாவது அமெரிக்காவுக்கு தேவைப்பட்ட ஒரு விஷயம், ஒரு வளம் ஒரு நாட்டில் இல்லாட்டி அமெரிக்காவினுடைய தலையீடு அதிகமான ஆர்வத்தோட இருக்காது. மேலோட்டமான சில விஷயங்களை பார்க்க முடியும். அதுக்கு ரெண்டு உதாரணங்களை நாங்கள் பார்க்க முடியும். ஆப்கானிஸ்தானில் அமெரிக்கா நடத்தின படையெடுப்பு 2001ஆம் ஆண்டில் 9/11 தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி பின் லாடனை எங்கள்கிட்ட தாங்கன்னு சொல்லி தாலிபான்கிட்ட ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படுது. தாலிபான் அந்த காலகட்டத்தில் நிர்வாகம் செய்து கொண்டிருந்த தாலிபான்கள் ஒப்படைக்க முடியாதுன்னு சொல்லி மறுப்பு தெரிவிக்கிறாங்க. இது வெளிப்படையாக சொல்லப்பட்ட காரணம், வெளி உலகத்துக்கு சொல்லப்பட்ட காரணம், ஆப்கானிஸ்தானுக்குள்ள போறதுக்கு அமெரிக்காவால வெளி உலகத்துக்கு காட்டப்பட்ட காரணம். 9/11 தாக்குதலுக்கு பொறுப்பு சொல்ல வேண்டிய அல் கைதா இயக்கத்தினுடைய தலைவன் அங்கதான் இருக்கிறான். அல் கைதாவை உருவாக்குனது அமெரிக்கான்றது இன்னும் ஒரு பக்கம் இருந்தாலும் வெளி உலகத்துக்கு இந்த மாதிரியான கருத்து சொல்லப்பட்டிருந்தது. ஒப்படைக்க சொல்லி கோரிக்கை முன்வைக்கப்படுது. அந்த கோரிக்கை நிராகரிக்கப்படுது. இதுக்கு பிறகு அமெரிக்காவினுடைய ராணுவம் ஆப்கானிஸ்தானுக்குள்ள அனுப்பப்பட்டிருந்தது. இதுக்கு பிறகு நடந்த சம்பவங்கள் ஒரு வரலாறு. 20 வருஷங்கள் போர் நீடிச்சிருந்தது. தாலிபான்கள் கூட தூக்கி எறியப்பட்டிருந்தாலும் திரும்பவும் தாலிபான் ஆட்சி நிலைநிறுத்தப்பட்டிருந்தது. 20 வருஷங்கள் கடந்து அமெரிக்காவினுடைய படைகள் பெரும் தோல்வியோட ஆப்கானிஸ்தானிலிருந்து வெளியேறி இருந்தது. ஜனநாயகத்தினுடைய போர்வையில் ஆப்கானிஸ்தானுக்குள்ள அமெரிக்க படைகள் அனுப்பப்பட்டிருந்தாலும் கூட இந்த போர் நடந்து கொண்டிருந்த காலத்திலேயே முதலீடு என்ற பெயர்ல ஆப்கானிஸ்தானில் இருக்கிற அரிதிலும் அரிதான வளங்களை கனிம வளங்களை, தங்கம் உள்ளிட்ட வளங்கள் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி மதிப்பீடு செய்யறதுக்கான ஒரு ஆய்வுக்காக பெருந்தொகையான டாலர்களை அமெரிக்கா செலவு செய்திருந்தது. வெளி உலகத்துக்கு சொல்லப்பட்ட காரணம் அல் கைதாவினுடைய தலைவர் பின் லாடனை பிடிக்கிறதுக்காக நாங்கள் அங்கே போறோம் என்றது. ஆனால் உண்மையிலேயே அமெரிக்கா நுழைஞ்சதுக்கான காரணம் அமெரிக்காவுக்கு தேவையான பெருந்தொகையான வளம் அங்கே இருந்தது என்றது. இதுக்கு பிறகு ரெண்டாவது உதாரணத்தையும் நான் சொல்றேன். லிபியாவில் நடந்த சம்பவம். லிபியாவில் ஒரு உள்நாட்டு போர் நிகழ்ந்திருந்தது. அந்த உள்நாட்டு போர்ல முகமது கடாஃபி மக்களால் தூக்கி எறியப்பட்டார் என்றது ஒரு வரலாறு. அதுக்கு பிறகு அவர் உயிரோட பிடிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார். உள்நாட்டு போர் நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு பேரவையில் அமெரிக்காவினுடைய நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு பேரவையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுது. பொதுமக்கள் கொத்து கொத்தா கொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ரத்தமும் சதையுமா பொதுமக்கள் சாகிறத ஐக்கிய நாடுகள் சபையால் பார்த்து கொண்டிருக்க முடியாது. அந்த பொதுமக்களை காப்பாற்றுறதை நோக்கமாக கொண்டு அமெரிக்க படைகளை நாங்கள் அங்கே அனுப்புறோம் என்ற தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது. லிபியாக்குள்ள அமெரிக்க படைகளை அனுப்ப முடியும், காப்பாற்ற முடியும்னு சொன்னால் ஏன் மற்ற நாடுகளில் இந்த மாதிரியான ஒரு தீர்மானத்தை ஐநா பாதுகாப்பு பேரவையால் நிறைவேற்ற முடியாது? இலங்கையில் ஒரு உள்நாட்டு போர் நிகழ்ந்திருந்தது. கொத்து கொத்தா பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க. அமெரிக்காவினுடைய உதவியோட இந்த படுகொலை நடத்தப்பட்டிருந்தது. அந்த சந்தர்ப்பத்திலெல்லாம் கண் திறக்காத ஐக்கிய நாடுகளினுடைய பாதுகாப்பு பேரவை லிபியாவில் கண் திறக்குது. அமெரிக்காவினுடைய படைகளை அனுப்பணும், நேட்டோவை அனுப்பணும்னு சொல்லி ஒரு தீர்மானத்துக்கு வருதுன்னு சொன்னால் அமெரிக்காவுக்கு தேவையான ஏதோ ஒன்று அங்கே இருந்தது. அங்கே இருந்ததும் ஆப்பிரிக்காவில் விலை மதிப்பற்ற அதிகமான எரிபொருள் வளத்தை கொண்டிருந்த ஒரு நாடு தான் லிபியா. அமெரிக்காவுக்கு தேவையான ஒரு வளம் அங்கே இருந்தது. இயற்கை எரிவாயுவும் அங்கே இருந்தது. இதை கைப்பற்றி கொள்றதை நோக்கமாக கொண்டு ஏதோ ஒரு போர்வையில் அமெரிக்க இராணுவம் அங்கே அனுப்பப்படுது. அதுக்கு பிறகு முகமது கடாஃபி படுகொலை செய்யப்பட்டார். திரும்பவும்
வேற வேற குழுக்கள் ஆட்சியை கைப்பற்றுறதுக்காக போராடுறாங்க. இதனால நாட்டில் வந்து ஒரு ஸ்திரமற்ற நிலைமை உருவாகி கொண்டிருக்கு. IS பயங்கரவாத அமைப்பு இதனால ஊடுருவி இருக்கு. அவர்களை எதிர்கொள்றதுக்காக நாங்கள் தொடர்ச்சி அங்கே இருக்க போறோம் என்று சொல்லி அமெரிக்க படைகள் நிலைநிறுத்தப்பட்டிருந்ததும் வரலாறு. இந்த மாதிரி தான் யுக்ரைனுக்கான அமெரிக்காவினுடைய ஆதரவையும் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. யுக்ரைனுக்கு அமெரிக்கா ஆதரவு கொடுக்குது, மேற்குலக நாடுகள் ஆதரவு கொடுக்குதுன்னு சொன்னா சாதாரணமான ஒரு ஆதரவா அதை பார்க்க முடியாது. ஜனநாயகத்துக்கான ஆதரவு, மக்களை காப்பாற்றுறதுக்கான ஆதரவு, இல்லாட்டி ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கணும் என்றதுக்கான ஆதரவா அதை கடைசி வரைக்கும் பார்க்க முடியாது. மேற்குலக நாடுகளுக்கு தேவைப்பட்ட ஏதோ ஒரு வளம் அங்க இருக்கு, அமெரிக்காவுக்கு தேவைப்பட்ட ஏதோ ஒரு வளம் அங்க இருக்கு. அமெரிக்காவுக்கு வேறு இடங்கள்ல இருந்து பெற்றுக்கொள்ள முடியாத, இலகுவா பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வளம் யுக்ரைன்ல இருக்கிறது தான் அமெரிக்காவினுடைய இந்த மாதிரியான ஆதரவுக்கு காரணம் என்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அந்த வளத்தை கைப்பற்றி கொள்றதுக்கான உடன்படிக்கையில தான் யுக்ரைன் ஜனாதிபதி வோலடிமிர் ஜெலன்ஸ்கியும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்பும் கையெழுத்திடுறதா இருந்தது. அந்த ஒப்பந்தம் கையெழுத்திடுறதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு இறுதி கட்டத்தை எட்டியிருந்தது. வெள்ளை மாளிகையில யுக்ரைன் ஜனாதிபதி வந்ததுமே அந்த பேப்பர்ல வந்து சைன் போட்டு வெளியேறுவார்னு சொல்லி ட்ரம்ப் எதிர்பார்த்திருந்தார். ஒரு வர்த்தகர் என்ற எதிர்பார்ப்புல, ஆசையில, கனவுல இருந்த ட்ரம்பினுடைய எதிர்பார்ப்பு வந்து சிதைக்கப்பட்டிருந்தது, சின்னாபின்னமாக்கப்பட்டிருந்தது. இதனால தான் ட்ரம்ப் கோபம் அடைகிறார். இதுதான் அந்த ரெண்டு பேருக்கும் இடையிலான கூட்டம் வந்து, அந்த பேச்சுவார்த்தை வந்து குழப்பத்தோட முடிவடைஞ்சதுக்கான காரணம். யுக்ரைன்ல இருக்கிறது டைட்டானியம், லித்தியம் என்று சொல்லப்படுற இயற்கையில அரிதா கிடைக்கக்கூடிய வளம். வேற நாடுகளில் வந்து ஒப்பீட்டளவில் பார்க்குற நேரத்தில் யுக்ரைன்ல அதிகமான கனிம வளம் இருக்கு. இந்த டைட்டானியமும் லித்தியம் என்று சொல்லப்படுறதை பொறுத்த வரைக்கும் உலகத்தினுடைய வளர்ச்சியில மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய ஒரு தாது பொருள், கனிம வளம் சொல்லி பார்க்க முடியும். ஒட்டுமொத்த உலகமும் இன்றைக்கு பெட்ரோலியம் இல்லாம வாகனங்களை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக் வாகனங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு. எலக்ட்ரிக் வாகனங்களுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணக்கூடிய பேட்டரி தேவை. ரீசார்ஜ் பண்ணக்கூடிய பேட்டரி தேவைன்னு சொன்னா இந்த லித்தியத்தை வந்து பயன்படுத்தி அது தயாரிக்கப்படும். சாதாரணமா லேப்டாப்புக்கு பேட்டரி தேவை, இல்லாட்டி மொபைல் போனுக்கு, ஸ்மார்ட் போனுக்கு வந்து பேட்டரி தேவை. ரீசார்ஜ் பண்ணக்கூடிய பேட்டரிகளை தயாரிக்கிறதுக்கு இந்த லித்தியம் தேவைப்படும். இதை தவிர எரிசக்தி துறையா இருக்க முடியும், இல்லாட்டி பாதுகாப்பு துறையில வந்து இது அதிகமாக பயன்படுத்தப்படுது. இப்போ டைட்டானியத்தை எடுத்து பார்க்குற நேரத்திலையும் ஏர்கிராஃப்ட் தயாரிக்கிறதுலையும் அதனுடைய பங்கு வந்து பெருமளவில் இருக்கு. என்ஜினுக்கான பங்குன்றதும் பெருமளவில் இருக்கு. டிஃபென்ஸோட அதிகமாக சம்பந்தப்பட்டிருக்கு. போன வருஷத்துல வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில மட்டும் சொல்லப்பட்டிருக்கிறது, நேட்டோ, அமெரிக்கா இராணுவம் வந்து அதிகமான இந்த தாது பொருட்களுக்கான தட்டுப்பாட்டை எதிர்நோக்கி கொண்டிருக்கு. கனிம வளம், இந்த லித்தியம், டைட்டானியம் மாதிரியான வளங்கள் அமெரிக்காவினுடைய இராணுவத்துக்கும் குறைபாடாக இருக்கு, பற்றாக்குறையா இருக்கு, நேட்டோவுக்கும் பற்றாக்குறையா இருக்கு. இது மிகப்பெரிய ஒரு சவாலா உருவாக முடியும் என்று சொல்லி போன வருஷத்திலையும் ஒரு அறிக்கை வெளியாகி இருந்தது. அப்ப எவ்வளவு அவசரமா இதை கைப்பற்றி கொள்ள முடியுமோ அதுக்கான முயற்சிகளை வந்து அமெரிக்காவும் அமெரிக்க சார்பு நாடுகளும் முன்னெடுக்குது. யுக்ரைன்ல இருக்கிற இந்த அரிதான வளத்தை உடனடியாக விரைவாக கைப்பற்றி கொள்ளணுமா இருந்தால் அங்கே வந்து ஒரு போர் நிறுத்தம் ஏற்படுத்தப்பட வேண்டியது கட்டாயமானது. ஜனநாயகத்தினுடைய பேரில் வந்து நாங்கள் ஜனநாயகத்தை நிலைநிறுத்துறதுக்காக முன்வர்றோம். யுக்ரைனுடைய இறையாண்மை எங்களுக்கு முக்கியம். மில்லியன் கணக்கான மக்கள் செத்து கொண்டிருக்கிறது எங்களால் பார்த்து கொண்டிருக்க முடியாதுன்னு சொல்லி அமெரிக்கா நீலி கண்ணீர் வடிக்க முடியும். ஆனால் அது உண்மை கிடையாது. அங்கே ஒரு போர் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்குமா இருந்தால் அங்கே இருக்கிற வளங்களை அமெரிக்காவாலையும் மேற்குலக நாடுகளாலையும் கைப்பற்ற முடியாது. இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல 2021 யுக்ரைன் ஜனாதிபதி வோலடிமிர் ஜெலன்ஸ்கி வந்து ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார். முதலீட்டாளர்களுக்கு அதிகமான வரி சலுகைகளை கொடுத்து, நீங்க எங்களுடைய நாட்டில் வந்து முதலீடு செய்யுங்க, இந்த வளத்தை வந்து நாங்கள் ஏதாவது ஒரு தேவைக்கு பயன்படுத்த வேண்டியிருக்கு, எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்றதுக்கு இதை பயன்படுத்த முடியும் சொல்லி அதிகமான வரி சலுகை வந்து முதலீட்டாளர்களுக்கு கொடுக்கப்படுது. சரியா ஒரு வருஷம் கழிச்சு ரஷ்யாவினுடைய படையெடுப்பு ஆரம்பமாகுது. இந்த படையெடுப்பு மூலமா ரஷ்யா செய்திருக்கிறது இந்த முதலீட்டு திட்டத்தை, இல்லாட்டி கனிம வளம் பயன்படுத்தப்படுறதை தாமதப்படுத்தி இருக்கிறது மட்டும் கிடையாது. யுக்ரைன்ல கனிம வளம் அதிகமா இருக்கக்கூடிய சில பிராந்தியங்களையும் ரஷ்யா தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கு. குறிப்பா 2014 இருந்தே இது தொடர்ந்து வரக்கூடிய ஒரு விஷயம். கிரைமியா என்று சொல்லப்படுற பிராந்தியத்தில் மட்டும் 207 பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான கனிம வளம் இருக்குது. மற்ற இந்த போர் நடக்கிற பிராந்தியங்களை பொறுத்த வரைக்கும் அதிகம் போர் நடக்கிற இடங்கள்ல தான் யுக்ரைனுடைய அரைவாசி, மொத்த கனிம வளத்தில் அரைவாசி கனிம வளம் இருக்குன்றது ஒரு தரவு சொல்லக்கூடிய விஷயம். ஜப்ரோசியா இல்லாட்டி கர்ஸ்க் மாதிரியான பிராந்தியங்கள், இல்லாட்டி லுனஸ்க் மாதிரியான இடங்கள், டொனஸ்க்னு சொல்லப்படுற பிராந்தியத்தில எல்லாம் கனிம வளம் அதிகமாக இருக்குன்னு சொல்லி மதிப்பிடப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் யுக்ரைன்ல பயன்படுத்தப்படாத, கண்டுபிடிக்கப்படாத கனிம வளத்தினுடைய மொத்த பெறுமதி 12 ட்ரில்லியன் பவுண்ட்ஸ்.
12 ட்ரில்லியன் பவுண்ட்ஸ். இது அமெரிக்க டாலர்ல வந்து 14 ட்ரில்லியன் பவுண்ட்ஸ். அமெரிக்காவினுடைய மொத்த கடன், அமெரிக்காவுக்கும் கடன் இருக்கு, என்னதான் வல்லரசு நாடு சொன்னாலும் கூட அமெரிக்காவுக்கு 33 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் கடன் இருக்கு. கிட்டத்தட்ட அரைவாசி இந்த கனிம வளம் கைப்பற்றப்படுமா இருந்தால் அமெரிக்காவினுடைய கடனில் வந்து அரைவாசியை வந்து அமெரிக்காவால் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த உடன்படிக்கையை செய்து கொள்றதுக்கான முயற்சி முன்னெடுக்கப்பட்டு அது இப்போ தோல்வியில் முடிவடைஞ்சிருக்கு. இந்த உடன்படிக்கையில் பேசப்பட்ட விஷயங்கள் எல்லாமே முதலீட்டு திட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம், இதன் மூலமாக யுக்ரைனுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடையும், எங்களுக்கு தேவையான கனிம வளத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த உடன்படிக்கையின் மூலமாக 2 நாடுகளுக்கும் பிராந்தியத்துக்கும் இல்லாட்டி மேற்குலக நாடுகளுக்கும் அதிகமான நன்மைகள் கிடைக்கும் சொல்லி ட்ரம்பினுடைய ஒரு எதிர்பார்ப்பு, கனவு, ஆசை எல்லாம் இருந்தது. இந்த ஆசையில் ஜெலன்ஸ்கி மண்ணள்ளி போட்டிருக்கிறார். அந்த ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடாதது தான் ட்ரம்புக்கு மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு. அதுதான் அந்த குழப்பத்துக்கான காரணம் என்றதும் கூட மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது. இந்த உடன்படிக்கையில் தான் கைச்சாத்திடாததுக்கான காரணத்தை யுக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி சொல்றாரு. எங்களுக்கு பாதுகாப்பு உத்தரவாதம் தரப்படாமல் இந்த உடன்படிக்கையில் கைச்சாத்திட முடியாது. அது மட்டும் கிடையாது, யுக்ரைன் பிரஜைகள், யுக்ரைன் மக்கள் 10 தலைமுறையாக செலுத்த வேண்டிய ஒரு கடனுக்கான உடன்படிக்கையில் என்னால் கடைசி வரைக்கும் கையொப்பமிட முடியாது என்ற விஷயத்தையும் ஜெலன்ஸ்கி பதிவு செய்கிறார். ரஷ்யாவுக்கு சார்பான ஒரு யுத்த நிறுத்தத்தையும் யுக்ரைன்லேருந்து வளங்களை கைப்பற்றி கொள்கிற மாதிரியான ஒரு யுத்த நிறுத்தத்தையும் ஏற்படுத்துறதுக்கு ஜனநாயகத்தினுடைய பேரில் வந்து அந்த போர்வைக்குள் ஒளிஞ்சு கொண்டு அமெரிக்கா முயற்சி எடுக்குமா இருந்தால் அதுக்கு ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி, ஒரு மக்கள் கூட்டத்தினுடைய தலைவன் கடைசி வரைக்கும் சரின்னு சொல்லி சம்மதம் தெரிவிக்க போகிறது கிடையாது. அதைத்தான் யுக்ரைனுடைய இப்போதைய ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி சொல்லியிருக்கிறார். அதனால் தான் அவர் மக்களினுடைய பாராட்ட பெற்ற, யுக்ரைன் மக்களினுடைய பாராட்ட பெற்ற ஒரு தலைவராக தொடர்ச்சியாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அமெரிக்காவினுடைய எதிர்பார்ப்பு, ஆசை, கனவுல எல்லாம் மண்ணள்ளி போடப்பட்டது தான் இந்த பேச்சுவார்த்தை வந்து இந்த மாதிரி குழப்பத்தோடு முடிஞ்சதுக்கான காரணம். அங்கே ஜனநாயகமோ யுக்ரைன் மக்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு தேவையோ அமெரிக்காவுக்கு கடைசி வரைக்கும் கிடையாது. வேறு எத்தனையோ நாடுகளில் போர் நடந்து கொண்டு தான் இருக்குது. அமெரிக்கா கண்ணை மூடி பார்த்து கொண்டு தான் இருக்குது. யுக்ரைனில் மட்டும் அமெரிக்கா அதிகமான ஆர்வத்தோட, ஈடுபாட்டோடு இருக்குன்னு சொன்னால் அமெரிக்காவுக்கு தேவையான, நேட்டோவுக்கு தேவையான, இராணுவத்துக்கு தேவையான, சீனாவுக்கு போட்டியாக பயன்படுத்தக்கூடிய லித்தியம், டைட்டானியம் மாதிரியான அரிதான கனிம வளம் யுக்ரைனில் இருக்கிறது தான் அதுக்கு பிரதானமான காரணம் என்றது தான் இதில் இருக்கிற ஒரு கசப்பான உண்மை. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இதை பற்றி தெரிஞ்சு கொள்ள நினைக்கிற உங்களுடைய நண்பர்களோடையும் உறவினர்களோடையும் முடிஞ்சால் இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம். வணக்கம்.